Xiaomi அவங்க 17 சீரிஸ் லைனப்ல புதுசா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. Xiaomi 17 அண்ட் 17 Ultra அப்படின்னு. Xiaomi 17 Ultra பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் ஐ பட்டன்ல கார்ட்ஸ் தரேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல Xiaomi 17 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் சிம்பிளா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காம்பேக்ட்டான ஃபோனா இருக்க போகுது. இதுக்கு காரணம் இதோட சைஸ். 6.3 இன்ச்சஸ்க்கான LTPO AMOLED டிஸ்ப்ளே இங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LTPO AMOLED குடுத்ததுனால இங்க வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. அதாவது 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுற அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் இங்க 1.5K ரெசல்யூஷன் குடுத்துருக்கனால நல்ல ஷார்ப்பான டிஸ்ப்ளேவா இருக்க போகுது. காரணம் இதோட பிக்சல்ஸ் பெர் இன்ச்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேக்கு உங்களுக்கு 3500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறது HDR மோட்ல மட்டும் தான் எனேபிளா இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு HDR10 சப்போர்ட் இருக்கு. Dolby Vision சப்போர்ட் இருக்கு. கூடவே உங்களுக்கு வெட் டச் சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. மீடியா கன்சம்ப்ஷன் பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக இங்க கலர் கேமட் DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் கலர் பிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனால 12 பிட் டெப்த் வரைக்கும் கலர் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இதை விட அதிகமாக ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்க சாம்சங்கோட S26 அல்ட்ரால கூட 8 பிட் டிஸ்ப்ளே தான். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஷீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்ப்ளே மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Xiaomi 17 Ultraல யூஸ் பண்ண அதே Snapdragonோட 8 Elite Gen 5 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர் அதில் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இங்கே என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இதோட காம்பேக்ட்னஸ்னால தான். பிகாஸ் இதோட சைஸ் 6.3 இன்ச்சஸ் தான். என்ன தான் Xiaomi இங்கே 3D ஐஸ்லிப் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் காம்பேக்டான சைஸில் இருக்கிறனால ஹீட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். Xiaomi கிளைம் பண்ணுறது 31% இதோட ஹீட் டிசிபேஷன் எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 512 GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான லைட் ஃபியூஷன் 950 ஹை அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.31 இன்ச்சஸ்க்கான சென்சார். அண்ட் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.67 கொடுத்துருக்கிறதுனால லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெலஃபோட்டோ லென்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் 2x இல்லை 3x ஜூம் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த வித குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது. அந்த ஜூமை பிக்சரில் இருக்கிற குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. தேர்ட் சென்சார் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டரை வச்சு நீங்கள் 102 டிகிரி வரைக்கும் ஓரளவுக்கு இமேஜஸ் ஒய்டாக கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேயுமே 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 8K உங்களால் 30 FPSலையும் அண்ட் 4K உங்களால் 60 FPSலையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6330 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. Bluetooth வெர்ஷன் 6.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக USB போர்ட் உங்களுக்கு USB 3.2 Gen 1 போர்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டிக்காக இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பட் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே Xiaomiயோட ஓன் UI-யான HyperOS வெர்ஷன் 3 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அதாவது 12 GB RAM 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 89,999க்கும் அண்ட் 512 GB வேரியன்ட் உங்களுக்கு 99,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
Xiaomi என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, லான்ச் ஆஃபரா உங்களுக்கு மார்ச் 17க்குள்ள யாரெல்லாம் அந்த ஃபோன ப்ரீ புக் பண்றாங்களோ, இல்ல ஏர்லி பர்ட் ஆஃபர யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு 512 ஜிபி வேரியன்ட் அதாவது 99,999 இருக்கிற ஃபோன நீங்க 256 ஜிபி வேரியன்ட் பிரைஸ்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 89,999க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரூ. 10,000 உங்களுக்கு கம்மியா கிடைக்க போகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பிரைஸ் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட் காம்போனன்ட்ஸ் பிரைஸ வச்சு பார்க்கும்போது, பிரைசிங் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. இதோட காம்படிட்டர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, Oppoட Find X9 Pro இருக்கு. Vivoட X300 Pro இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட்டான ஃபோன் தான் இந்த Xiaomi 17. பட் இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சில ஒரு Xiaomi ஃபோன் நீங்க வாங்குவீங்களா? என்னதான் லான்ச் ஆஃபர்ஸ்ல உங்களுக்கு 4 மாசத்துக்கான Spotify பிரீமியம், 3 மாசத்துக்கான Google AI Pro அண்ட் 3 மாசத்துக்கான YouTube பிரீமியம் குடுத்திருந்தாலுமே, இத கன்சிடர் பண்ணுவீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இது போக உங்களுக்கு டேமேஜ் புரொடெக்ஷன் பிளான் 9,999க்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வேணா, இந்த பிரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பட்ஜெட் ஒரு ₹1,00,000 இருந்துச்சு மட்டும் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களால வெயிட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.